ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாலக் பன்னீர் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே ஒரு பெரிய கட்ட அளவுக்கு பாலக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி. 200 கிராம் அளவுக்கு பன்னீர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 10 முந்திரி பருப்பு, 2 தக்காளி, ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா, 8 பல் பூண்டு, அரை இன்ச்சு இஞ்சி, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறது பார்க்கலாம். முதல்ல நம்ம இங்கே கீரையை மட்டும் தனியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு கடாய் வச்சு கடாயில் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மொத்தமாக ஒரே வாட்டி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அதில் இருக்கிற பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர் சேஞ்சே வரும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. இன்னொரு பக்கம் நம்ம வச்சுருக்கிற கீரை வெந்திருக்கா இல்லையா பாருங்கள். இந்த அளவுக்கு நசுங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலாவும் இந்த அளவுக்கு வதங்கிருக்கு போதும். இப்போ இது ரெண்டுமே நல்லா சில்லுன்னு ஆற விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரில் பாதி பட்டர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாதி பட்டர் போட்டுன்னுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் மொத்தமாக ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் பட்டர் ரெண்டுமே நல்லா உருகி சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிம்லேயே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக் பேஸ்ட்டை இதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜாருக்கு கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து அதிலே ஊற்றிடுங்க. இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டிருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே இதுக்கு மெயினாக நீங்கள் இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் எல்லாம் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பாலக் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பன்னீர் அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சர்க்கரை சேர்க்குறது உங்கள் ஆப்ஷனல் தான். சர்க்கரை சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சர்க்கரை விட்டுடுங்க, நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சர்க்கரையை. இப்போ ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிச்சம் பட்டரை அதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் சேர்க்குறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம பாலக் பன்னீர் ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி கூடலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன். இதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கட்டும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் இதே மாதிரி பண்ணிட்டுருங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.